அம்மா சகுந்தலா அம்மா அவர்களுக்கு பாராட்டு விழா. நமது ஒவ்வொரு விழாக்களிலும் என்ன பண்ணுறோம்னா, சிறந்த பாடகர், பேச்சாளர், சிறப்பாக திருக்குறள் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்திக்கிட்டே இருக்கோம். பாராட்டணும். ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதை உடனடியாக பாராட்டணும். பாராட்டலைன்னு வச்சிங்களேன், நல்ல காரியம் தொடராது. அம்மா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு அவங்க உதவி செய்கின்றார்கள். பேர் பாருங்க, அருள் சுடர். இந்த பேரை வைக்கிறதுக்கே பெரிய ஞானம் வேணும். இன்னைக்கு வள்ளலார் எங்கள் குடும்ப நண்பர். எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்தில் எங்கள் வீட்டுக்கெல்லாம் சென்றவர் வள்ளலார். வள்ளலார் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய பாடல் தான் என்னை உருக்கி உருவாக்கியது. முந்தியில் நான் சொற்பொழி ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் பாடி தான் சொற்பொழி ஆரம்பிப்பேன். அந்த என்னென்னா அருமையான பாடல். இப்போ எல்லாம் நடக்குதுன்னா நாம் நடத்தலை, அவர் தான் நடத்துகிறார். நான் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த ஆன்மீகம்லாம் வேணாண்டா, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சேன். ஒன்றும் கதை ஆகலை. திருப்பி கொண்டு அதெல்லாம் உனக்கு ஆகாது, நீ சுக்லாம்பரதனமே சொல்லுன்னு இங்கேயே உட்கார வச்சிட்டார். அப்போ அதுதான் அவனுடைய திருவருள். அதுதான் வள்ளலார் சொல்கிறார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேறினை கூட்டிவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றுமே ஆட்டிவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன என்று சொன்னார். இங்கே வரணும், அருள் சுடர் அறக்கட்டளையோட அம்மாவை பார்க்கணும், அவங்களெல்லாம் பாராட்டணும்னு இறைவன் எழுதியிருக்கின்றான். நம்ம ஒவ்வொருத்தரையும் பாராட்டிகிட்டே இருக்கணும், குறை சொல்கிறத விட்டுடணும். எனக்கு யாராவது ஒரு தவறு செஞ்சாங்க, என்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா அதை நான் உடனே மறந்துடுவேன்.